லெட்ஸ் லேர்ன் சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அயோத்திதாச பண்டிதர். தென்னிந்திய சீர்திருத்தத்தின் தந்தை என அறியப்பட்டவர். ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக பெரும் அளவு பாடுபட்டவர்னு சொல்லலாம். இவர் பிறந்தது சென்னை. 1845 பிறந்திருப்பாரு. இயற்பெயர் காத்தவராயன். தன்னோட ஆசிரியர் பெயரான அயோத்திதாச பண்டிதர் அப்படின்றதே தன்னோட பெயரா மாத்திக்கிட்டவர். தொடக்கத்துல இவர் நிறுவன இயக்கம் பத்திரிகை அப்படின்னு பாத்தீங்கன்னா 1882 திராவிட கழகம் அப்படின்ற ஒரு இயக்கத்தையும் 1885 திராவிட பாண்டியன் அப்படின்ற ஒரு பத்திரிகையையும் தன்னோட நண்பரான ஜான் ரத்னம் அப்படின்றவரோட இணைந்து நடத்தியிருப்பாரு. இதற்கு பிறகு 1876 ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக, அதாவது கோயில் நுழைவு உரிமைக்காக அத்வைதானந்த சபா அப்படின்ற ஒரு இயக்கத்தை நிறுவியிருப்பாரு. 1898 பௌத்த மதத்தை தழுவின இவர் சாக்கிய பௌத்த சங்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை நிறுவியிருப்பாரு. ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகள் பௌத்த மதத்துல கிடைக்கும் அப்படின்னு நம்பியிருப்பாரு. அதன் விளைவாக தான் இது நிகழ்ந்தது. அதற்கு பிறகு 1907 இவருடைய மிகவும் புகழ்பெற்ற ஒரு பத்திரிகை ஒரு பைசா தமிழன் அப்படின்றது. உலக அளவுல வாழும் தமிழர்களின் ஒரு அடையாளமாகவே அது இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். 1907 நிறுவப்பட்ட ஒரு பைசா தமிழன் அப்படின்ற இந்த பத்திரிகை 1908 தமிழன் என பெயர் மாற்றம் பெற்றது. லாஸ்ட் வீடியோல நம்ம கேட்ட கொஸ்டின், திராவிட மகாஜன சபை நிறுவனவர் யாரு, எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. 1891 திராவிட மகாஜன சபை நிறுவியவர் அயோத்திதாச பண்டிதர். இப்போ திராவிட மகாஜன சபை, ஆதி திராவிட மகாஜன சபை ரெண்டுமே புதுசா படிக்கிறவங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கும். அதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட். ஆதி திராவிட மகாஜன சபை, ஆதி அப்படின்ற பெயர் பாருங்க, அதன் பொருள் ரொம்ப அது முதன்மையானவங்க, தொடக்க காலத்தை சார்ந்தவங்க, ஆதி காலத்தவங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஆதி அப்படின்னா தாத்தா. அப்ப ஆதி திராவிட மகாஜன சபையை நிறுவனவர் தமிழக மக்களால் தாத்தா என அழைக்கப்பட்டவர் இரட்டைமலை சீனிவாசன். அப்போ திராவிட மகாஜன சபை அப்படிங்கிறது அயோத்திதாச பண்டிதர். ஓகேங்களா? சோ இதுல ஏதாவது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னொன்னு ஈஸியா சொல்லிடலாம். இன்னைக்கு உங்களுக்கான கொஸ்டின், திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு எங்க நடந்துச்சு? அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்கள், அதாவது ஆதி திராவிட மக்களின் முதல் மாநாடு எங்கு நடந்தது, யார் தலைமையில? இந்த 2 கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.